பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். எரேமியா 51வது அதிகாரம் 56வது வசனத்தை வாசிக்கிறேன். அதின் பராக்கிரமசாலிகள் பிடி வருவார்கள், அவர்களுடைய வில்லுகள் முறிந்து போகும். சரி கட்டுகிற தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாய் பதில் அளிப்பார். ஆமென். பிரைஸ் காட். இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை நிச்சயமாய் பதில் அளிப்பார். ஸ்தோத்திரம். சில நாட்களாய் நிச்சயமாய் என்கிற தலைப்பின் கீழே ஆண்டவருடைய தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தைகளை நாம் தியானிக்கிறோம். அவர் நிச்சயமாய் முடிவை தருகிறவர், நிச்சயமாய் விடுவிக்கிறவர். இன்றைக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார், நிச்சயமாய் பதிலளிப்பேன். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? சரி கட்டுகிற தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாய் பதில் அளிப்பேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எந்தெந்த ஜெபத்திற்காய் அநேக நேரமாய் காத்திருக்கிறீர்களோ, எந்தெந்த உபவாச விண்ணப்பங்களுக்காய் அவரிடத்தில் ஜெபித்து மன்றாடி இன்னும் எனக்கு ஒரு பதில் வரலையே, இன்னும் இந்த காரியத்துல ஒரு முடிவு தெரியலையே, இன்னும் இந்த காரியத்துல ஒரு அற்புதம் நடக்கலையே, இதுல பதில் வருமா, இதுல பதில் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு இன்னைக்கும் நிறைய கேள்விகளோடு இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் நிச்சயமாய் உங்களுக்கு பதிலளிப்பேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நிச்சயம் என்று சொன்னால் 50% அல்ல, 90% அல்ல, 99% அல்ல, 100% உத்தரவாதம் உள்ளதுக்கு பேர் தான் நிச்சயம், சத்தியம். ஆண்டவர் சொல்லுகிறார், நிச்சயமாய் நான் பதிலளிப்பேன். பிரைஸ் காட். சபையை நம்புங்கள், ஒரு நிச்சயமான பதில் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது. கடந்த நாட்களில் நீங்கள் வடித்த கண்ணீருக்கு, கடந்த நாட்களில் நீங்கள் புலம்பின புலம்பல்களுக்கு, உங்கள் அழுகைக்கு, உங்கள் ஏமாற்றத்திற்கு, உங்கள் துக்கத்திற்கு நீங்கள் எதிர்பார்க்கிற நிச்சயமான பதில் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சந்திக்க அவரிடத்திலிருந்து புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் காட். ஹல்லேலூயா. நம்புங்கள், நிச்சயம் பதில் அளிக்க போகிறார். உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில நிச்சயம் பதில் அளிக்க போகிறார். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நிச்சயம் பதில் அளிக்க போகிறார். எந்த கட்டிக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள், சரீரத்தில் எந்த பலவீனத்திற்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள், எந்த கடனுக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு நிச்சயம் பதில் அளிப்பேன். ஓ பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. ஒரு நிச்சயமான பதில் உங்களை சந்திக்க புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். கையின் பிரயாசத்துல நிறைய ஏமாற்றத்தை பார்த்துட்டீங்களா? எவ்வளவுதான் அழுதும், எவ்வளவுதான் அவரை நோக்கி பார்த்தோம், இன்னைக்கு எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லையே, இன்னைக்கு எனக்கு ஒரு நிம்மதி இல்லையே, அநேக கேள்விக்குறியோடு இந்த சத்தத்தை கேட்கிறீங்கன்னா உங்களை பார்த்து தான் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், நான் நிச்சயமான பதிலை தருவேன். பிரைஸ் காட். அன்னாளுக்கு கர்த்தர் தரவில்லையா? தேவ சமூகத்துல தண்ணீரை போல் அவள் இருதயத்தை ஊற்றினார், தண்ணீரை போல் ஊற்றினார். ஆண்டவர் சோத்திரம் அதை புறக்கணிக்கவில்லையே. 7 வித்தியாசமாய் பேச ஆரம்பித்தார். சுற்றி இருக்கிறவர்கள் அன்னாளை வித்தியாசமாய் பார்த்தார்கள். ஆனால் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற கர்த்தர், கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற கர்த்தர், அவள் வடித்த கண்ணீருக்கும் அவள் புலம்பின புலம்பல்களுக்கும் அவள் சத்தத்தை கேட்டு ஆண்டவர் இறங்கி அவளுக்கு பதில் கொடுத்து ஒரு சாமுவேலை கொடுத்தது உண்மை என்று சொன்னால், நீங்கள் ஜெபித்த ஜெபத்திற்கு பதிலளிப்பேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஒரு நிச்சயமான பதில் சாமுவேலாய் உங்களுக்கு வரப்போகிறது. ஓ பிரைஸ் காட். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன், சரி கட்டுகிற தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. ஸ்தோத்திரம். எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பீங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆகார் பிழைப்பானாக. எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. கர்த்தர் அவளுடைய கண்ணீரை பார்த்தார் அல்லவா? பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார் அல்லவா? அவர்களுக்காய் ஒரு துறவை ஆண்டவர் உண்டு பண்ணி அவருடைய கண்களை திறந்து நீரூற்றை உண்டு பண்ணின தேவன் அல்லவா? சபையே நீங்கள் நம்புங்கள், பதில் அளிக்கிற தேவன் உங்கள் சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிறார். நிச்சயம் பதில் வரப்போகிறது, நிச்சயம் பதில் வரப்போகிறது. ஸ்தோத்திரம். தேவனிடத்திலிருந்து உபவாச ஜபத்திற்கு பதில் வரலைன்னு 21 நாளா தானியேல் உபவாசம் பண்ணி ஜபித்துக் கொண்டிருக்கிறார்.
பதிலை வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகள் தடுத்து வைத்திருந்தது. பைபிள்ல வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய தூதனை அனுப்பினார். தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி வான மண்டலத்தின் அதிகாரங்களோடு யுத்தம் பண்ணி தானியேலுக்கு வர வேண்டிய பதில, தானியேலுக்கு வர வேண்டிய கட்டளைகளை கர்த்தர் கொடுத்தார் என்று வேதத்தில் வாசிக்க முடியும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இந்த வார்த்தையை ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு தேவையான நிச்சயமான பதில் நான் அளிப்பேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை மனிதர்கள் தடுக்கலாம், எத்தனை அசுத்த வல்லமைகள் தடுக்கலாம், எத்தனை மந்திரவாதங்கள் தடுக்கலாம், எத்தனை பிள்ளி சூதியங்கள் தடுக்கலாம். ஒருவேளை இதுவரை பல காரியங்கள் தாமதப்பட்டு போயிருக்கலாம். சபையே, நீங்கள் நம்புங்கள், இதுவரை பதில் கிடைக்காத அநேக ஜெபத்திற்கும் கண்ணீருக்கும் நிச்சயமான பதிலை நான் தரப்போகிறேன். ஓ பிரைஸ் காட், நம்புங்கள், நிச்சயமான பதில். இந்த வார்த்தையை அறிக்கை செய்யுங்க. இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது, ஆண்டவரே நிச்சயமாய் பதில் அளிப்பேன் என்று சொன்னீரே. இத்தனை வருஷமாய் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறேன், 3 வருஷமா கண்ணீர் வடிக்கிறேன். இந்த பிரச்சனைக்கு நிச்சயமான பதிலை தாரும், கேளுங்க. ஒரு பதில் கொடுக்கிற கல்லமையுள்ளவர், சரிக்கு சரி கட்டுகிற தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் பதில் அளிக்க போகிறார். கண்களை மூடி என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். பிரைஸ் காட். அந்த வசனத்தை அறிக்கை செய்யுங்கள். நிச்சயமாய் பதிலளிக்கிறவரே, நிச்சயமாய் பதிலளிக்கிறவரே, எங்களுக்கு நிச்சயமான பதிலை தருவீராக. இயேசுவின் நாமத்தினால ஒரு நிச்சயமான பதில் இப்பொழுது இறங்கி வருவதாக, இப்பொழுது இறங்கி வருவதாக. யாரெல்லாம் செபிக்கிறார்களோ அவருடைய பதில், அவருடைய ஜெபத்திற்கு கண்ணீருக்கு பதில் கிடைக்காமல் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம், அவருடைய பிள்ளைகள் கையின் பிரயாசங்கள், அவருடைய வாழ்க்கை குடும்பத்திற்கெல்லாம் நிச்சயமான பதில் உம்மிடத்திலிருந்து வரப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம். நிச்சயமாய் நீ பதில் கொடுக்க போகிறபடி நான் ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். நிச்சயமாய் பதில் வரப்போகிறது. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அநேகருக்கு நிச்சயமான பதிலை கர்த்தர் கொடுத்து சமாதானத்தோடு நடத்தட்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you.